சூர்யா வெற்றி கொண்டான் சார். காங்கிரஸ் என்ன சார் துரோகம் செஞ்சது உங்களுக்கு? உங்களுடைய இதயம் காயம் படுற அளவுக்கு அரசியலில் வந்து எதிரியும் துரோகியும் இல்லைன்னா அது அரசியலே இல்லை சார். சரி, அதெல்லாம் நாங்கள் பழக்கப்பட்ட ஒன்று. சரி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் யாரை எதுக்கணுமோ அந்த எல்லையை நாங்கள் நோக்கி படையெடுத்துக்கிட்டே இருந்தோம். சரி. ஆனால் பக்கத்தில் இருந்த பைல்வான் பக்கரியை மறந்துட்டோம். ஓகே. யார் அந்த பைல்வான்னு எங்களுக்கு தெரியாமலே இதை தூக்கிட்டு நாங்கள் ஓடி இருக்கோம் எங்கள் கூட்டணியை. அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சார் தோல்விக்கு காரணம், இந்த அளவுக்கு ஆட்சி போயிடுச்சு காரணம், இந்த பின்னணி என்னான்னு கேட்டான். பின்னால் இருந்த அணியையே காணோம். அப்புறம்தான் தெரியுது யாரெல்லாம் துணைக்கு இருக்குது, யாரெல்லாம் தொலைக்கிறதுக்கு இருக்குன்னு. அந்த அளவுக்கு நாங்கள் காங்கிரஸுக்காக குறைஞ்சது ஒரு 10, 15, 17 வருடமாக மதசார்பின்மையை பேசக்கூடிய அந்த காங்கிரஸ்னு நம்பி மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி, அதுக்கு ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒரு வல்லமை கூட்டமை உருவாக்கி, அதுக்கு வந்து சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி, அதுக்கும் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சராக அந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களையே நியமித்து இந்தியா முழுக்க நாங்கள் சமூக நீதிக்கு ஒரு உறுதுணையாக படையெடுத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போட்டு சார், நாங்கள் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல. ஆனால் காந்தி அன்றைக்கே சொன்னார், சுதந்திரம் வாங்கிட்டோம்பா, அதனால் காங்கிரஸை கலைச்சிடலான்னார். ராஜசேகருக்கு தெரியும். அன்றைக்கே கலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதை மாதிரி ஒரு புடுங்கலே இருந்திருக்காது. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காங்கிரஸோட நோக்கம் தெரியல. காங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுத்தவனே வெள்ளக்காரன் தான். கரையான் புத்துக்கட்ட கருணாகம் உள்ளே பூந்த மாதிரி காங்கிரஸே வந்து அங்கேருந்து உள்ளே நுழைஞ்சி வெளில வந்த கட்சி தான். அது ஒன்றும் சுயமாலாம் எதையும் ஆரம்பித்து ஓட்டலை. ஆனால் இவ்வளவும் கடந்து நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தியை கூட தமிழ்நாட்டிலேருந்து அடையாளப்படுத்தினோம். நாங்கள் நினச்சிருந்தோம்னா எப்படியோ மாற்றி ஓடி இருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் நினைக்கல. எங்கள் தொண்டர்களுக்கு ஏன் மனசு ரொம்ப வேதனைக்கு உள்ளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஒன்றுமே கிடையாது. எவனாவது ஒரு அறிவாளி புலியை எதுக்கிறதுக்கு புல்லு திங்கிற ஆட்டுக்கு பின்னால் போவானா? இந்த ஆடு யாரு? புலி யாரு? ஆடு யாரு? புலி பிஜேபிங்கிற பாசிசம், அங்கே அமித்ஷா மோடிங்கிற புலி. இந்த பக்கம் புல்லு கட்டு திங்கிற ஆடு யாருறான்னா, நேற்று தான் அரசியலுக்கே வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சோசப் விஜய் ஐயா. இந்த ஆட்டுக்குட்டியை நம்பி இந்த காங்கிரஸ் போகலாமா? இந்த கூட்டணி கட்சிகள் போகலாமா? 2 மந்திரி பதவிக்காக தமிழ்நாட்டை அட வைக்கலாமா? அல்லது இந்தியாவே தலைகுனியை விடலாமா? என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிறீங்க சார்? வெளியிலேருந்து நீ ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்போனா யார் கண்ட்ரோல் வந்துருப்பீங்க? அப்போ யாருக்கு துரோகம் இது? ஜெயிச்சதுக்கப்புறம் யாரால் ஜெயிச்சோமோ அந்த தொண்டனையும் தலைவனையும் வந்து பார்த்துட்டு போயிருக்கணும். அந்த தெரியாதா உங்களுக்கு? மற்ற கட்சி கூட வந்துட்டு போகும்போது இந்த ஓடுற ரயிலுக்கு துண்டை போட்டுட்டு நான் துண்டத்துக்கு உள்ளே போட்டுட்டு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பானே. அதாவது அந்த கதையாக காங்கிரஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எப்படா விடியும்னு காத்திருந்து வேகமாக ஓடினாங்கன்னு சொல்கிறீங்க? மாற்றுக்கிறதுக்கே இல்லை சார். ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் ஓடினவருங்க தான் தமிழ்நாட்டில் கூட கிடையாது. ஓடின ஆளையும் தெரியும், ஓட விட்ட ஆளையும் தெரியும், அதுக்கு பாதுகாப்பு கொடுத்த லீகல் விங்கியும் தெரியும். கொண்டு போய் எல்லாம் காங்கிரஸ் அங்கே படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்து எங்கன்னு நாங்கள் தேர்ற அளவுக்கு இருந்தது. நாங்கள் வேற ஒன்றுமே சொல்லலை. ராத்திரியெல்லாம் தூங்க கூட இல்லை போல தெரியும். இல்லை சார், நாங்கள் ஒன்றுமே சொல்லலை சார். நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், பார் அவங்கள விட நம்ம மெஜாரிட்டியாக இருக்கோம், அதனால் கூட்டணி கட்சியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் தோல் திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்கிடுவோம், தப்பு இல்லையே, எல்லாரும் ஆதரவு கேட்டு பாருங்கன்னு. எடப்பாடியே ஒத்துக்கிட்டு நானும் ரெடின்ட்டார். திரும்பி பார்த்தா சமூக நீதி பேசின காங்கிரஸ் ஆளகானா ஓடிட்டாங்க. பின்னால் எங்கே இருக்குன்னே தெரியல. கம்யூனிஸ்ட் ஆளகானா எல்லாம் வெளிப்படையாக ஐயுஎம்எல்லாம் போய் பேட்டியே சொல்லுது, திருமாவளவனை முதல்வராக்குவதாக சொன்னார்கள், எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, எனவே நாங்கள் இந்த பக்கம் போகிறோம். அப்போ எதுக்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருந்தீங்க? இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே போய் மந்திரியாக இருக்கீங்களே, இது மட்டும் எப்படி? நாங்கள் அன்றைக்கி நினச்சிருந்தா இந்த கட்சி காங்கிரஸையே சீமான்கிட்ட பிடிச்சி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா சீமானோட பிரதான எதிரமே காங்கிரஸ் தான். அதால் 20 வருஷமாக தேடிட்டு இருக்காரு எப்படா தனியாக மாட்டுவாங்கன்னு. ஆனால் நாங்கள் தான் இதெல்லாம் தூக்கி தலையில் பிடிச்சிக்கிட்டு ஆடணும். நேரு மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அன்னைக்கு ஆரம்பித்தோம். எங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பெல்லாம் இல்லை, எங்களுக்கு அவ்வளோ கொழுப்பு. அதை குறைக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பரிசு இது.
அதனால் இது எல்லாம் தூக்கிட்டு அன்னைக்கு பாய்ச்சி வந்தாருன்னு சார் 20 உங்களை திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து குறைந்தபட்சம் ஒரு நன்றி சொல்லவில்லை என்பதுதான் உங்களுடைய வருத்தமா, அல்லது நாங்கள் டிவிகேவிற்கு ஆதரவு தெரிவிக்க முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லாமல் போனது வருத்தமா, இல்லை நீங்கள் சொல்லி தான் அவங்க போயிருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சது நடக்கலைங்கிறதுனால உங்களுக்கு வருத்தமா? ஓப்பனில் சொன்னார் ஜோசப் விஜய், நான் என் கட்சிக்கு ஆள் எடுக்கிறேன் வந்து சேருங்கன்னாரு. அன்னைக்கு பேப்பரில் கால்பர் பண்ணும்போதே இந்த கம்பெனி போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே, அன்னைக்கு கூப்பிட்டாருல, போக வேண்டியதானே மரியாதையாக, நீங்களாம் பெரிய மனுஷன் தானே, யோக்கியம் தானே. அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டி இதில் இன்னொரு பெரிய மனுஷன் பாச்சியை பிடிச்சிட்டு வந்து இங்கே படுக்க வச்சு எப்படியாவது இன்னொரு 3 சீட்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் வாங்கிட்டு போன பெரிய மனுஷன் யார்? அப்போ தெரியல உங்களுக்கு ஜோசப் விஜய? அப்போ இவங்க என்ன பெரிய தியாகியா? எப்படி நாங்கள் இவங்களை தியாகின்னு சொல்ல முடியும்? அதுதான் காங்கிரஸுக்காரன் என்றைக்குமே தியாகி இல்லை சார், என்றைக்குமே தமிழர்களுக்கு படு துரோகி காங்கிரஸ். தியாகிங்கிற பட்டமே வராது. நாங்கள் தான் காங்கிரஸால் தியாகி ஆனோம். ஓகே, எப்படி மொழிப்போரில் நாங்கள் தான் தியாகி. மொழிப்போர் தியாகி யார்? மொழிப்போர் தியாகிங்கிறவன் யார் சார்? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த காங்கிரஸ் ஆளார தமிழன் தான் செத்தவனெல்லாம் மொழிப்போர் தியாகின்னு சொன்னோம். காரணம் யார்? காங்கிரஸ். நாங்கள் தியாகி சார், துரோகி காங்கிரஸ் சார். இன்னைக்கு இல்லை சார், அது அன்னையிலிருந்தே. செத்தவன் ஆவியெல்லாம் யாரை பிடிக்குன்னா இந்த காங்கிரஸ்காரங்களை தான் பிடிச்சிட்டு போகணும். சரி சரி. அதை விட இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, இவ்வளோ வசனம் பேசுகிற இந்த காங்கிரஸ், நாங்கள் தான் சொல்கிறேனே, எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் போயிருந்துருக்கோம். ஆனால் ஒரு முறை மோடியை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அன்னைக்கு போராட்டம் நடத்தும் போது இந்தியா முழுக்க போராடிச்சு. ஒரு 5-6 ஸ்டேட்டு போலீஸ் எல்லாம் அவசப்பட்டாங்க சார். ஓகே ஓகே ஓகே.